தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இருப்பு அப்படிங்கிற மலேசியன் தமிழ் மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ வின்மின் ஓடிடில அவைலபிளா இருக்கு. 4 ஷார்ட் ஸ்டோரிஸ் உடைய கதம்பம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டோரிஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கனெக்ஷனுமே இல்ல. 4மே வந்து பாத்தீங்கன்னா ஆரர் பேஸ்ல தான் அந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு 4 இயக்குனர் எபிசோடு பார்த்து முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. இந்த படத்தினுடைய முதல் கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நர்ஸுடைய கதை. ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல டி பிளாக் அப்படிங்கிற ஒரு பிளாக் பல வருடங்கள் கழிச்சு ஓபன் பண்றாங்க. அந்த பிளாக்ல அந்த நர்ஸுக்கு நைட் டியூட்டி போடுறாங்க. அந்த நைட் டியூட்டி போய் பார்த்து வேலை பார்க்கும்போது அங்க என்னென்ன மாதிரியான ஆறு விஷயங்கள் நடக்குது, அந்த நர்ஸ் என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எதிர்கொள்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அங்க பேயா இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிம்பிளான ஆரோ ஜென்ரேஷன். அந்த ஆரோ ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் முடிச்ச விதமும் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலா எண்டு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஆரோ ஜென்ரேஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்குறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரர் மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதே போல அதுக்கு முன்னாடியே அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பெண் தங்கியிருப்பா. சோ அந்த பெண்ணுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரில் எலமெண்ட்ல கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆரர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்ல. அதே போல இந்த கதையை நரேட் பண்ண விதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் முடிச்ச விதமும் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ஸ் எண்ட் ஒரு மாதிரி கன்வின்சிங்கா முடிச்சிருக்க மாட்டாங்க. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ராகமாயி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸா கான்செப்ட்ல இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தன்னுடைய டாக்டர் சொன்னார் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டுக்கு மெடிசன் டெலிவரி பண்ண போறான். சோ அங்க ஒரு மர்ம பெண் இருக்கா. அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அந்த மர்ம பெண் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட என்ன சொல்றா, அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மர்மங்கள் நிறைந்த கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பட் பிளானிங் வைஸ் இன்னும் கூட நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு கதை. நான்காவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிச்சுவல் கலந்த ஒரு ஆரர் கதை. சோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து தங்குறா. சோ பாஸ்ட்ல அவருடைய லவ் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. அவ ஏன் வந்து அந்த இடத்துல தங்கி அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மர்மங்கள் நிறைந்த கதை. இந்த 4வது பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரதாண்டவம் மாதிரியான காட்சிகள் எல்லாமே வரும். அதெல்லாம் ஓரளவுக்கு செயற்கைத்தனமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 4 போர்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 4 அந்த ஷார்ட் ஸ்டோரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் வேல்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆரர் ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக்கிங் பண்ணிருக்கலாம். அதே போல இன்னும் எஃபெக்டிவான த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம். இன்னும் பெட்டராவே பண்ணிருக்கலாம். பட் இந்த ஓவராலா 4 பாட்டுமே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்துக்கலாம். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல. ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.